நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் தலைவர் திரு அஜ்மல் கான் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்னால நீங்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டுகள் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுல கடைசி பகுதியில இந்த திருவல்லிக்கேணியில சில ரொம்ப பெரிய பெரிய குற்றச்சாட்டெல்லாம் கூறியிருந்தீங்க. அதோட முழு விளக்கங்கள் அதுல பதிவு செய்யப்படலை. அந்த விளக்கங்களை இப்ப தற்பொழுது நம்முடைய சேனல் வாயிலாக மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். வணக்கம். 2 நாளைக்கு முன்னால ஒரு தொலைக்காட்சிக்கு நான் தகவல் விஷயங்களை பதிவு செய்த பொழுது அந்த பேட்டி மிகவும் நீளமாக சென்ற காரணத்தினால் மிகவும் இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு, நாட்டின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் தெளிவாக விவரமாக எடுத்து சொல்ல முடியவில்லை. நன்றி இந்த விஷயத்திற்காக தாங்கள் பேட்டி எடுப்பதற்கு. திருவேலிக்கேணி சென்னையில் இதய பகுதியில் இருக்கும் ஒரு பகுதியாகும். திருவேலிக்கேணியில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகிறார்கள். அதை போன்று பள்ளிவாசல்களும் அதிகமாக இருக்கின்றன. அங்க என்ன இப்ப பிரச்சனைங்க, எதுக்காக இதை சொல்றீங்க அப்படி என்று கேட்கலாம். நான் இந்த பதிவின் மூலமாக வேண்டுகோள் வைப்பது, முதலில் காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர், தமிழ்நாடு காவல் உளவு பிரிவு தலைவர், தமிழ்நாடு காவல் தேசிய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை ஆணையாளர் அவர்கள் மற்றும் காவல்துறையில் உள்ள அனைத்து உளவு பிரிவுகள், மேலும் போதை தடுப்பு பிரிவு ஆகியோருக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய அமைப்பாக செயல்படும் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா, என்ஐஏ போன்ற இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இத பதிவின் மூலமாக புகாராக அல்லது செய்தியாக அல்லது தகவலாக இதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இதனையே தாங்கள் நேற்று விசாரணைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் திருவேலிக்கேணி மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த பதிவில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த பல வருட காலமாக திருவேலிக்கேணியில் உள்ள பள்ளிவாசல்களை அபகரிப்பதற்காக அல்லது ஆக்கிரமிப்பதற்காக தமிழ்நாட்டில் சில தீவிரவாத இயக்கங்களை, தீவிரவாத இயக்க நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய சில இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்து ஆட்களை சேர்க்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, எப்படியாவது சுன்னத் ஜமாத் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இந்த பள்ளிவாசல்களை நாம் அபகரிக்க வேண்டும், இருக்கக்கூடிய முத்தவலிகள் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும், அவர்களை நீக்கி நாம் அதனுள் நுழைய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பின்னால் மிகவும் விவரமாக சொல்லுகிறேன். தற்போது மிகவும் முக்கியமான விஷயம், அதாவது கேன்சர் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் என்று சொல்வார்களே, அதை போன்று இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்புக்குரிய மதிப்புக்குரிய குடும்பமாக விளங்கும் ஆற்காடு நவாப் ஆற்காடு என்டோன்மெண்ட், அந்த ஆற்காடு என்டோன்மெண்டின் ஏஜென்ட்டாக இருந்தவர் ஆடிட்டர் கலிஃபுத்துல்லா சாஹிப் அவர்கள் அகல ஹதீஸின் கொள்கையை கொண்டவராக இருந்தாலும் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்களில் ஆற்காடு நவாபுக்கு அவர்களின் கீழ் வரக்கூடிய என்டோன்மெண்ட் பள்ளிகளில் சுன்னத் ஜமாத்துடைய தொழுகை முறைகளையோ அல்லது பிரசங்கங்களையோ அவர் தடுத்ததில்லை. அவர் அகல ஹதீஸ் கொள்கையை உடையவராக இருக்கலாம், ஆனால் நடைமுறைகளில் அவர் தலையிடுவதில்லை. அவர் காலமாகிவிட்டார்.
அந்த இடத்திலே ஆர்காட் நவாப் முகமது அகமது அலி அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மகன் குலாம் கவுஸ் என்ற முகமது நாசர் அலி என்பவரை நியமிக்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். ஒரு முத்தவல்லியவோ அல்லது அந்த அறக்கட்டளையின் ஏஜென்ட்டையோ நியமிக்க வேண்டும் என்றால் அந்த என்டோன்மெண்டோ அல்லது வக்ஃபோ நிலுவைத் தொகை, சகாயத் தொகை நிலுவையாக வைத்திருக்க கூடாது என்பது ஒரு சட்டம். ஆனால் நவாப் என்டோன்மெண்ட் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வக்ஃபு வாரியத்திற்கு சகாயத் தொகை கட்டாமல் இதுநாள் வரை இருந்து வருகிறது. ஆகவே நான் அவரை பரிந்துரை செய்ய மாட்டேன் என்று வக்ஃபு வாரிய அதிகாரிகள் சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் உண்டு. ஆனாலும் தனக்கு உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஒரு அரசிதழில் உத்தரவை பெற்றுள்ளார் நவாப் அவர்கள். அந்த உத்தரவின் எண் GOMS 106/228/11/24 என்ற தேதியிட்ட உத்தரவை பெற்று நவாப் அவர்களின் இரண்டாவது மகன் முகமது நாசர் அலி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். வாழ்த்துக்கள். ஆனால் அவர் யார்? அவர் முழுமையாக தீவிரவாத இயக்கத்தின் ஒரு கைக்கூலி ஏஜென்ட் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர் வேண்டும் என்றால் என் மீது மான நஷ்ட வழக்கோ அல்லது எந்த வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை சந்திக்க தயார். இவ்வளவு அழுத்தமாக எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லுகிறேன். அதாவது 1938 முதல் சென்னை நெடுஞ்சாலையில், திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் உள்ள பிக் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய பெரிய மசூதியில் 1938 வழிமார்களுக்கெல்லாம், அதாவது இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவர் என்று கொண்டாடக்கூடிய, போற்றக்கூடிய முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பிறந்த தினம் ரமலான் மாதம் பிறை தெரியும் நாள் அன்று, அதாவது பிறை தேதி அன்று, உருவில் சொன்னால் சாந்திராத் அன்று, அந்த பிறந்த தின விழாவை, உரைகளை சென்னை திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெரிய மசூதியில் நடைபெறும். இப்பொழுது 4வது தலைமுறையாக இருக்கக்கூடிய ஷக்லைன் பாஷா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். 3 தலைமுறை, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவர்களுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 40 ஆண்டு காலமாக ஆமீர் கலிமி தரிகாவின் தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய ரசாவுல் அஹ் அவர்கள் அந்த பேருரை, அந்த விழாவின் பேருரை ஆற்றி வருகிறார். மேலும் அந்த பள்ளியில் திருக்குரான் விளக்கவுரை வாரம் வாரம் நடைபெறும். இவை இந்த நாசர் அலியால் தடுக்கப்பட்டன. அடுத்து அந்த பள்ளிவாசல் வளாகத்திற்குள் முஹர்ரம் மாதம், அதேபோல் மீலாது நாள், அதேபோல் மொய்தீன் ஆண்டவர்களுடைய கந்தூரியை முன்னிட்டு 11 நாள் பயான், அடுத்து ஹாஜா ஹரிபன் அவர்களின் உருசை முன்னிட்டு 6 நாட்கள் பயான் என்று தொடர்ந்து நடைபெறும். அதற்கு இதுநாள் வரை அனுமதி இல்லை. பெரிய வீதி என்று சொல்லக்கூடிய பிக் ஸ்ட்ரீட், சென்னை பிக் ஸ்ட்ரீட் திருவல்லிக்கேணிக்கு அடுத்தாமல் ஒட்டி இருக்கும். அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அதுவும் நவாபின் கீழ் வரக்கூடிய பள்ளிவாசல். அந்த சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அபுதாயிர் ஹஜரத் என்பவர் கிட்டத்தட்ட சென்னை புறநகரிலிருந்து வெள்ளிக்கிழமை என்று வந்து மிகவும் அழகான பயான் செய்து கொண்டிருந்தார். அவரையும் நிறுத்திவிட்டார்கள். உருதுவில் பயான் செய்யக்கூடிய நபரையும் இந்த வாரத்துடன் நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அடுத்து தங்களுடைய தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்களை பயான் செய்ய அனுமதிக்க இருக்கிறார். யார் இந்த நாசர் அலி? அனைவருக்கும் தெரியும் நாசர் அலி என்பவர் நவாபின் மகன் என்பது. இந்த நாசர் அலி அவர்கள்
கடந்த 2002 அல்லது 2003 என்று நினைக்கின்றேன், ஆற்காடு நவாப் அவர்களின் மாளிகையில் மொய்தீன் அவர்களின் நிஷான் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிமரத்தை வெட்டிவிட்டார். மேலும் தீவிரவாத இயக்கத்தின் கொள்கையில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அன்றைய தினம் பல புகார்கள் சென்ற காரணத்தினால் தமிழ்நாடு அரசின் உளவுத்துறை அவரை அழைத்து வந்து எச்சரித்தது. பிறகு நவாப் அவர்கள் இங்கு இருந்தால் இந்த பிரச்சனை மேலும் அதிகமாகும் என்ற நோக்கத்தில் அவரை துபாய்க்கு அனுப்பிவிட்டார் என்ற ஒரு பேச்சும் உள்ளது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உளவுத்துறை தான் இதை சரிபார்க்க வேண்டும். இது இப்படியே சென்றால் திருவேலிக்கேணி ஒரு தீவிரவாதத்தின் மையமாக மாறிவிடும். சார், இது பெரிய குற்றச்சாட்டு சார். இது இப்போ நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எப்படின்னா, திருவல்லிக்கேணி வந்து தீவிரவாதிகளுடைய மையமாக மாறிவிடும் அப்படின்னு நீங்க பெரிய குற்றச்சாட்டு சொல்றீங்க. இது எதன் அடிப்படையில, எந்த ஆதாரத்தோட நீங்க சொல்றீங்க சார்? நான் இதற்கு முன்பு சொன்ன குற்றச்சாட்டுகள் ஆரம்பம். உதாரணத்துக்கு சொன்னால், சென்னை எல்லிஸ் ரோடில் உள்ள பள்ளிவாசல், அந்த நிர்வாகியின் மீது குற்றச்சாட்டு இருந்தது. அந்த நிர்வாகம் நீதிமன்றத்தால் விதிகள் அமைக்கப்பட்டது. அதாவது கோர்ட் ஸ்கீம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், விதிகளையும் சட்டத்தையும் மீறக்கூடிய தமிழ்நாடு வக்பு வாரியம் அது அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு செயலை அவரை நீக்கி ஒரு தீவிரவாத கும்பலை சில சுன்னத் ஜமாத் தோழர்களை வைத்து அமைத்தார்கள். அந்த காலமும் முடிந்து விட்டது. காலம் நீட்டிக்கப்படவில்லை. சுன்னத் ஜமாத் சார்ந்தவர்கள் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், நாங்கள் விலகிவிட்டோம், எங்களுடைய காலம் காலாவதியாகிவிட்டது என்று வக்பு வாரியத்திற்கு தெரிவித்து விட்டார்கள். ஆனாலும் இது நாள் வரை அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த சுன்னத் ஜமாத்தின் பணிகள் தடைபட்டு கொண்டிருக்கின்றன. அங்கு தற்போது நாங்கள் தான் நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்பதை நால்பந்த் பள்ளிவாசல் தற்போது ஒரு 5 பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பின்புலம் என்ன என்பது விசாரிப்பது உளவுத்துறையின் கடமையாகும். நான் தற்பொழுது இதை பேசுவது இந்த நாட்டின் பாதுகாப்பு, இந்த நாட்டின் ஒற்றுமை, தற்பொழுது இந்த நாட்டின் ஒற்றுமைக்காகவும் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய சவால் திருவேலிக்கேணியிலிருந்து ஆரம்பமாகிறது. சார், இப்போ நீங்க அந்த நால்பந்த் மாஸ்க் நிர்வாகத்துல வந்து தீவிரவாதிகளுடைய இடையூறு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா சார்? எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதில் தலைவர் என்று சொல்லக்கூடியவர் தீவிரவாத இயக்கத்தை தொடர்புள்ளவர். அதுக்கு அடுத்து செயலாளர் என்று சொல்லவர் அஹ்லே ஹதீஸ் கொள்கையை சேர்ந்தவர், அந்த கொள்கையை சேர்ந்தவர். அவர் சுன்னத் ஜமாத்துடைய பிராக்டிஸ் சிறிது சிறாக நிறுத்த ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கால நீடிப்பு செய்யப்படவில்லை. வக்பு வாரியம் உடனடியாக நேரடி நிர்வாகம் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. தமிழ்நாடு வக்பு வாரியமும் இந்த தீவிரவாத கொள்கையில் கொண்ட இயக்கங்களோடு இணைந்து செயல்படுகிறதா என்ற சந்தேகம் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை சரி செய்ய வேண்டியது இந்த காவல்துறையின் பொறுப்பாகும். நான் இந்த பதிவையே நான் காவல்துறைக்கு தான் வைக்கின்றேன். திருவேலிக்கேணியில் உள்ள மக்கள் மிகவும் அமைதியானவர்கள், மிகவும் நல்லவர்கள், சுன்னத் ஜமாத் கொள்கைகளை பின்பற்றுபவர்கள். ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறின் காரணமாக அத்தனை அப்பாவி முஸ்லிம்களையும் அதை பாதித்து விடக்கூடாது என்ற நோக்கத்துடனும் இந்திய நாட்டின் பாதுகாப்பை கருதியும் சென்னையில் திருவேலிக்கேணி என்ற இதயமான பகுதி தீவிரவாதிகளின் ஒரு மையமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதனை நான் தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை சரி செய்ய வேண்டியது, இதனை கட்டுப்படுத்த வேண்டியது, இதனை தடுக்க வேண்டியது மத்திய மாநில அரசின் காவல்துறையின் பொறுப்பாகும். மேலும் தொடர்ந்து ஒரு தம்பி ஷாவுல் அவர்கள் சென்னை திருவேலிக்கேணி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாராபத் சேரிட்டிஸின் சொத்தை போதைப்பொருள் கும்பல் அபகரித்து விட்டது என்று தொடர்ந்து புகார்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார், குற்றம் சாட்டி வருகிறார். அதனையும் விசாரிக்க வேண்டும். அதற்காக தான் நான் NIB, NCB இவர்களும் விசாரிக்க வேண்டும் என்று நான் இதில் வற்புறுத்தி இருக்கின்றேன். இந்த பதிவே காவல்துறைக்குத்தான்.
சரி சார், இப்போ நீங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொல்றீங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா சார்? இப்போ இந்த பதிவையே வந்து காவல்துறை புகாரா எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. நீங்க ஏன் நேரடியா காவல்துறையிலேயே புகார் அளிக்க கூடாது? சார், காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷனே போதும். இது போன்ற த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி, த்ரெட் டு இந்தியன் நேஷனல் சாவரனிட்டி, த்ரெட் டு இந்தியன் யூனிட்டி அப்படி என்ற ஒரு நிலையில் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பயம், பாதுகாப்பை உடைக்கக்கூடிய, பாதுகாப்பை சிதைக்கக்கூடிய ஒரு செயல் நடைபெறுகிறது என்ற தகவலை சொன்னாலே போதும், அது புகாருக்கு சமமாகும். நாட்டின் ஒற்றுமையையும் நாட்டின் பாதுகாப்பையும் தீவிரவாதிகளை ஒழிப்பதையும் காவல்துறையின் கடமையாகும். அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த பதிவை போடுகின்றேன். மத்திய அரசின் உளவு பிரிவு இது ஸ்டேட் அஃபேர்ஸ் என்று தயவு செய்து தவிர்த்து விடாதீர்கள். உடனே தமிழ்நாடு அரசின் பிசிஎம்பிசி டிபார்ட்மெண்டில் இந்த நாசர் அலி அவர்கள் எப்படி உத்தரவு பெற்றார் என்பதை விசாரிக்க வேண்டும். இந்த நாசர் அலி அவர்களை இந்த ஏஜென்ட் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். இந்த நாசர் அலி என்பவர் உண்மையிலேயே தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருக்கிறாரா என்பதை உறுதி செய்து அவரை கைது செய்ய வேண்டும். இதில் எந்த விதமான சமரசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதில் இந்திய நாட்டின் ஒற்றுமை, இந்திய நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம். அவர் நவாபாக இருந்தாலும் சரி, பக்கீராக இருந்தாலும் சரி, சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். பல பரபரப்பான குற்றச்சாட்டுகள் தகவல்களை வந்து நீங்க தெரிவிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.